வணக்கம். சதீஷ் பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது எப்போல்லாம் எதனாலலாம் நஷ்டமாகுதுங்கிறத பற்றியான ஒரு சின்ன பதிவு தான் இது. முதல்ல இந்த ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வரும்போது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, ஏதோ மேம்போக்காக ஏதோ பண்ணிடலாம், எக்ஸ்போர்ட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட ஒரு தவறான கைடன்ஸ்னால அதை அதிகமாக தெரிஞ்சிக்காம சரிவர அதை புரிஞ்சிக்காம களத்தில் இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நிறைய பேர் இன்னைக்கு நஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு இம்போர்ட்டர் அவரை பற்றி நீங்கள் சரியான இன்ஃபர்மேஷன் என்னங்க தெரிஞ்சிக்காம அவசரமாக நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே இறங்கி அவர் கேட்குற பாட்டை வாங்கி தர்றது. ஸோ இதனாலையும் நஷ்டப்பட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க இன்னைக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த இறக்குமதியாளரோட சரியான தேவை என்ன, அவர் என்ன மாதிரி ப்ராடக்ட் கேட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்காம உடனே அவர் பொருளை கேட்டாரா, அது என்ன பொருளுங்கிற பார்த்து நமக்கு என்ன கையில் பக்கத்தில் கிடைக்குதோ அப்படிங்கிறத வாங்கி உடனே அனுப்பி வச்சா போதும் அப்படின்னு நினச்சி உடனே அந்த ஆர்டரை ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதுக்கு தான் தயாராக இருக்காங்க தவிர அதை சரியாக புரிஞ்சுக்கிறதுல அவங்களோட தேவை என்ன, அவங்க ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அவங்களோட கஸ்டமைசேஷனை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்காம உடனே செயல்பட தொடங்கி அதை ஆரம்பித்து அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நிறைய நஷ்டமாகி போயிடுறாங்க நிறைய பேர். அப்புறம் தரம் இல்லாத பொருட்கள் அப்படின்னா, இங்கே நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அது நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த நாட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய குவாலிட்டி தான் நீங்கள் அனுப்பியிருக்கீங்களா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இல்லாதனால, அது தெரியாமல் ஒரு தரமில்லாத அவங்க நாட்டுக்கு தரமில்லாத ப்ராடக்டை இங்கேருந்து ஏற்றி அனுப்பி விடுறதுனால சில நஷ்டங்கள் அடைகிறாங்க நிறைய பேர். அப்புறம் தவறான டாக்குமெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தயாரித்து அனுப்புறதுனாலே நஷ்டமாயிடுறாங்க. ஸோ எத்தனை காப்பி ஒரிஜினல் வச்சு அனுப்பணும் தெரியாது, எங்கே சைன் சீல் பண்ணணும் தெரியாது, எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த டாக்குமெண்டேஷனை கொடுத்து அவங்கள கிளியர் பண்ண சொல்கிறதுக்கு நீங்கள் தயார்படுத்தணுங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் அதை அனுப்புறதுலையும் சில தவறான விஷயங்களை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதனாலே நஷ்டமடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் சரியான நேரத்தில் ஒரு பொருளை அனுப்பாமல், ஒரு இம்போர்ட்டர் கேட்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு டெலிவரி பீரியடில் நீங்கள் அனுப்பாமல் அதை கொஞ்சம் டிலே பண்ணுறனாலையும் சில இடங்களில் சில பேர் லாஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்புறம் அனுப்பின பொருளுக்கான சரியான விலையை நிர்ணயம் பண்ண தெரியாமல், காஸ்ட் ஒர்க்கிங்லாம் பண்ண தெரியாமல் ஏதோ சும்மா ஒரு வாய்க்கு வர ப்ராஃபிட்டை வச்சுட்டு சும்மா செலவுகளை அரைகுறையாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக நஷ்டமாகறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு, ஸோ சரியான பேமெண்ட் மோட், சேஃபஸ்ட் பேமெண்ட் மோட் என்னங்கிறது தெரிஞ்சிக்காம ஒரு பையர் சொல்கிற நம்பிக்கையின் பேரில், அவர் சொல்கிற வார்த்தையின் பேரில் மதிப்பை வச்சு மரியாதை வச்சு அவருக்காக இறங்கி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் மோடில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் லிபரலாக இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் லாஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்புறம் சரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேச தெரியாதனால, நார்ம்ஸ்லாம் வைக்காமல், ரெகுலேஷன்ஸ்லாம் வைக்காமல், உங்கள் கம்பெனிக்கு எதுவும் பாலிசி எதுவும் க்ரியேட் பண்ணாமல் பையர் கேட்குறதுக்கெல்லாம் தலையத்திலே ஆட்டிட்டு அவங்க சொல்கிற டேர்ம்ஸுக்கே ஒத்து போகிற மாதிரி போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில கேஸில் பார்த்தீங்கன்னா, பையர் தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற சர்டிஃபிகேட்ஸை, லேப் ரிப்போர்ட்ஸை, இன்ஸ்பெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அந்த ரிப்போர்ட் ஷீட்ஸை இதெல்லாம் சரியான நேரத்தில் அனுப்ப முடியாதனால சில பேர் லாஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா, சரியான மேனுஃபேக்சர், அதாவது இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா, அனுபவம் இல்லாத, எக்ஸ்போர்ட்டுக்கு அனுபவமே இல்லாத ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போய் பொருளை வாங்கி அனுப்புறதுனால பல இடங்களில் பல பேர் லாஸ் ஆகி நிற்கிறாங்க இன்னைக்கு. அப்புறம் அந்த பொருளை பற்றியான படிப்பினைகள், இந்த ப்ராடக்ட் ஸ்டடி, அந்த ப்ராடக்டோட R&D, ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அந்த நேரத்தில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த நேரத்தில் என்ன டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்போதைக்கு மட்டும் அந்த பொருளை தூக்கிட்டு ஓடும்போது நாளைக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றியான சர்டிஃபிகேஷனோ, லேப் ரிப்போர்ட்டோ, அந்த வாட்டர் ஸ்பெசிஃபிகேஷனோ, டெக்னிக்கல் நார்ம்ஸோ, அந்த கண்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எதுவுமே தெரியாதனால அந்த இடத்துல ப்ராடக்ட் ரிஜெக்ட் ஆகி அந்த இடத்துல நஷ்டமாகி பல பேர் இன்றைக்கி நின்று அழுதுட்டுருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, விலை நிர்ணயம் பண்ணும்போது அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதை பற்றியான சரியான விழிப்புணர்வு இல்லாதனால
எப்படி ரேட் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக ஏதோ ஒரு ரேட் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் தெரியாமல், பேங்க்கில் போடக்கூடிய சில சப்போர்ட்ஸ்லாம் தெரியாமல், ஸோ அதையும் தப்பாக பயன்படுத்தி அதன் மூலயமா லாஸ் ஆகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கி. இப்படி இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்க பேராமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பேராமீட்டர் தான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப ரெகுலராக அடிக்கடி நிறையா புதுசாக வர எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து மாட்டிக்கக்கூடிய இடங்கள் தான் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இன்னும் நிறைய விதமான பேராமீட்டர்ஸ் இருக்குது உங்கள் ஆர்டரு எக்ஸ்போர்ட்டில் லாஸ் ஆகிறதுக்கு. அப்போ இதையெல்லாம் நீங்கள் ரொம்ப சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் ரெமெடி க்ரியேட் பண்ணி இதெல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை லாஸ் ஆகாமல் கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்கள் வியாபாரத்தை நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இந்த மேலே சொன்ன எல்லா பேராமீட்டரையும் கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கணும், அப்படிங்கிற என்ன மெனக்கெடுதல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நல்ல ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் நல்ல கிளைண்ட்டை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகாமல் இந்த பிஸ்னஸை நீங்கள் கொண்டு போகலாம். சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள், கொஞ்சம் பேசிக் மெனக்கெடுதல் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இல்லாமல் மேம்போக்க அந்த வியாபாரத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல இடங்கள் நஷ்டமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. கற்றலிலும் புரிதல் நன்று.